சொல்லப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் காலேஜுகளிலும் யூனிவர்சிட்டிகளிலும் இன்றைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா கவர்மெண்ட் என்ன செய்யுங்க, சட்டம் போட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு சின்ன குழந்தை பாதிக்கப்படுது. இன்றைக்கு ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு டிஎம்கே கவர்மெண்டாக இருக்கட்டும், முதல்வர் என்ன ஒரு பள்ளிக்கூட வாசல்ல வந்து நிப்பாரா? கிடையாது. இதற்கு இந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு தீர்வை நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன். என்ன தீர்வு? அது ஆளக்கூடிய அரசுகள் யாராக இருந்தாலும் சரி, 1414 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சமூகம் பாதுகாக்கப்பட்டு அதே நிலையிலே அத்துணை உரிமைகளையும் பெற்று சமூகத்திலே ஆளுமைகளாக திகழ்வதற்கான வாழ்வியல் வழிகாட்டுதல்களை இஸ்லாம் அழகிய முறையிலே சொல்லி காட்டியிருக்கிறது. அவர்கள் எப்படி வார்த்தெடுக்கப்பட வேண்டும், கல்வி உரிமையை தடை செய்யவில்லை. நீங்க போடுங்க, இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் தான் வகுப்பெடுக்க வேண்டும். போராட்டம் பண்ணுங்க, நாங்க முன்வரிசையில் வந்து நிற்கிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனித மக்கள் கட்சியின் சார்பாக பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்களுக்கு பஞ்சமா? கலப்பு கொண்டு வரீங்க. கலந்துதான் படிக்க வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? அப்ப இந்த கலப்பு நிலை, ஆண் பெண் எல்லாத்திலும் கலந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை என்பது இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுடைய சதி. அன்றைக்கு மேற்கத்திய நாடுகளிலே இந்த கலாச்சார சீரழிவு என்று மலிஞ்ச நிலைக்கு போய் அங்க என்ன நிலையில இப்ப இருக்காங்கன்னு சொன்னா, இப்ப இல்ல 10 வருஷத்துக்கு முன்பாகவே தன்னுடைய பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போகும் பொழுது 8வது 9வது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கருத்தடை சாதனங்களை அங்க இருக்கக்கூடியவர்கள் இதை இப்படி உபயோகிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களா, மாத்திரைகளை கொடுத்திருக்கிறார்.